வணக்கம். உங்க பிராண்டோட ஹெல்த் அதான் அதோட ஆரோக்கியம் எப்படி இருக்கு? இது கேட்கறதுக்கு ஏதோ காத்துல கோட்டை கட்டுற மாதிரி இருக்கலாம். ஆனா இதையும் அளவிடுறதுக்கு சில உறுதியான வழிகள் இருக்கு. இன்னைக்கு நாம உங்க பிராண்டோட ஹெல்த்த ஒரு தெளிவான வழியில புரிஞ்சுக்க உதவுற முக்கியமான பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் அதாவது கேபிஐஸ பத்தி தான் விலாவாரியா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த ஒரு கேள்வியை நம்ம கேட்டுக்கலாம். யோசிச்சு பாருங்க, உங்க பிராண்ட மக்கள் கொண்டாடுறாங்களா, இல்ல நீங்க இருக்கிறதே யாருக்கும் தெரியலையா? இந்த முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்றது தான் இந்த பிராண்ட் மெட்ரிக்ஸோட வேலையே. அப்போ இந்த பிராண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கேபிஐனா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா இத உங்க பிராண்டோட உயிர் அறிகுறிகள் இல்லன்னா அதோட ஹெல்த் சார்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க. இந்த நம்பர்ஸ் ஒவ்வொன்றும் உங்க பிராண்டோட ஆரோக்கியம் பத்தின ஒரு கதையை நமக்கு சொல்லும். வாங்க நம்ம பிராண்ட் பயணத்தோட முதல் ஸ்டேஜுக்கு போலாம். அதாவது ஒரு கஸ்டமருக்கும் உங்க பிராண்டுக்கும் நடக்க போற முதல் சந்திப்பு. இந்த முதல் கைக்குலுக்களோட தாக்கத்தை நாம எப்படி அளக்கலாம்னு இப்ப பார்க்கலாம். இந்த ஸ்டேஜ்ல ஒரே ஒரு கேள்விதான். முதல்ல நீங்க இருக்கிறீங்கன்னே மக்களுக்கு தெரியுமா? பிராண்ட் விழிப்புணர்வுங்கிறது உங்க பிராண்ட எத்தனை பேருக்கு தெரியும்னு காட்டுறது. அதே மாதிரி ரீச்ங்கிறது உங்க மெசேஜ எத்தனை பேரை சென்றடைஞ்சிருக்குன்னு சொல்றது. இதுதான் உங்க பிராண்ட் பயணத்தோட முதல் படி, அதோட அடித்தளம். இதுல ஷேர் ஆஃப் வாய்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான மெட்ரிக். உங்க மார்க்கெட்ல நடக்கிற மொத்த பேச்சுவார்த்தையில உங்க போட்டியாளர்களை ஒப்பிடும்போது உங்க பிராண்டோட குரல் எவ்வளோ சத்தமா ஒலிக்குதுன்னு இது துல்லியமா காட்டிடும். இன்னும் சிம்பிளா கற்பனை பண்ணி பாருங்களேன். மார்க்கெட்ல நடக்கிற மொத்த உரையாடலும் ஒரு பெரிய கேக்குன்னு வச்சுக்கிட்டா அதுல உங்க பிராண்டுக்கு எவ்வளவு பெரிய துண்டு கிடைச்சிருக்கு. அதுதான் உங்க ஷேர் ஆஃப் வாய்ஸ். சரி, மக்கள் உங்களை பார்த்துட்டாங்க. ஆனா அது போதுமா? நிச்சயமா இல்ல. வெறும் விழிப்புணர்வை மட்டும் தாண்டி மக்கள் மனசுல உங்க பிராண்ட் எப்படி ஆழமா பதியுதுன்னு பார்க்கறது தான் அடுத்த கட்டம். இதுல ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. ஒரு பார்ட்டில ஒரு முகத்தை பார்க்கறது பிராண்ட் விழிப்புணர்வு மாதிரி. ஆனா அடுத்த நாள் எந்த உதவியும் இல்லாம அவங்க பேரை ஞாபகம் வச்சிருக்கிறது தான் பிராண்ட் ரீகால். அதாவது உங்க பிராண்ட மக்கள் தானா ஞாபகத்துக்கு கொண்டு வராங்களாங்கிறது தான் இங்க முக்கியமான கேள்வி. மக்கள் உங்க பிராண்ட சும்மா பார்த்துட்டு போறாங்களா இல்ல உண்மையிலேயே அது கூட இன்டராக்ட் பண்றாங்களான்னு காட்டுறது தான் இந்த மெட்ரிக்ஸ். உங்க வெப்சைட்க்கு வராங்களா, எவ்வளவு நேரம் அங்க செலவு பண்றாங்க, இந்த டேட்டா எல்லாம் கஸ்டமரோட ஆர்வத்தோட ஆழத்தை நமக்கு காட்டும். இந்த என்கேஜ்மெண்ட் ரேட் கணக்கு போடுறது ரொம்பவே ஈஸி. உங்க போஸ்ட்டுக்கு கிடைச்ச லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர்ஸ் எல்லாத்தையும் கூட்டி அது எத்தனை பேர் பார்த்தாங்களோ அந்த நம்பரால வகுத்தீங்கன்னா கிடைக்கிறதா உங்க கனெக்ஷன் ஸ்கோர். இது மக்கள் உங்க கூட எவ்வளவு வலுவா கனெக்ட் ஆகுறாங்கன்னு காட்டும். இப்போ நம்ம பிராண்ட் பயணத்தோட கடைசி ஆனா ரொம்பவே மதிப்புமிக்க ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இது நீண்ட கால உறவுகளை பத்தியும் மத்தவங்களுக்கு பரிந்துரை செய்யறத பத்தியும் பேசுது. ஒரு தடவை வர கஸ்டமரை வாழ்நாள் ரசிகரா எப்படி மாத்துறது? இந்த மெட்ரிக்ஸ் மூலமா உங்க கஸ்டமர்ஸ் உங்க கூடவே இருக்காங்களா, இன்னும் அதிகமா செலவு பண்றாங்களா, அப்புறம் உங்க பிராண்ட அவங்க நண்பர்களுக்கு பரிந்துரைக்கிறாங்களான்னு நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த நெட் ப்ரமோட்டர் ஸ்கோர் அதாவது என்பிஎஸ் கஸ்டமர் லாயல்ட்டி அளவிடுறதுக்கான ஒரு கோல்ட் ஸ்டாண்டர்டுன்னே சொல்லலாம். இது எங்க பிராண்ட உங்க நண்பர்களுக்கு பரிந்துரைப்பீங்களா அப்படிங்கிற ஒரே ஒரு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான கேள்வியை பேஸ் பண்ணி வேலை செய்யுது. என்பிஎஸ் உங்க கஸ்டமர்ஸ 3 முக்கியமான குழுக்களா பிரிக்குது. ஒன்னு, உங்க பிராண்ட ரொம்ப ஆர்வமா ஆதரிக்கிற ப்ரொமோட்டர்ஸ். 2வது, திருப்தியா இருந்தாலும் அமைதியா இருக்கிற பாசிவ்ஸ். 3வது, உங்க பிராண்ட மேல அதிருப்தியில இருக்கிற டிட்ராக்டர்ஸ். இந்த வகைப்பாடு உங்க கஸ்டமர்ஸ் உண்மையிலேயே என்ன நினைக்கிறாங்கன்னு ஒரு தெளிவான படத்தை காட்டும். அடுத்தது கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ, அதாவது சிஎல்வி. இது ஒரு விசுவாசமான கஸ்டமரோட நீண்டகால நிதி மதிப்பை கணக்கிடுற ஒரு முக்கியமான மெட்ரிக். இது ஒரு கஸ்டமரோட இப்போதைய மதிப்பை மட்டும் சொல்லாது, அவங்க கிட்ட இருந்து எதிர்காலத்துல எவ்வளவு வருமானம் வரும்னு நமக்கு காட்டும். சரி, இப்போ இந்த எல்லா மெட்ரிக்ஸையும் ஒன்னா சேர்ப்போம். விழிப்புணர்வு, ஈடுபாடு, விசுவாசம் இதெல்லாம் வெறும் நம்பர்ஸ் இல்ல. இதெல்லாம் சேர்ந்து எப்படி உங்க பிசினஸோட வளர்ச்சிங்கிற கடைசி இலக்க நோக்கி போகுதுன்னு நாம இப்போ பார்க்கலாம். ரோஆஸ் அதாவது ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட். இதை நீங்க மார்க்கெட்டிங்குக்கு செய்யற செலவுல இருந்து நேரடியா எவ்வளவு வருமானம் வருதுன்னு புரிஞ்சுக்க உதவுற ஒரு முக்கியமான மெட்ரிக். நீங்க போடுற பணத்துக்கு எவ்வளவு ரிட்டர்ன் வருதுன்னு இது பளிச்சுன்னு காட்டிடும். உதாரணத்துக்கு, நீங்க விளம்பரத்துக்கு 100 ரூபாய் செலவு பண்றீங்க, அது மூலமா 500 ரூபாய் வருமானம் வருதுன்னா உங்க ROAS 5 மடங்கு. அதாவது போட்ட ஒவ்வொரு ரூபாய்க்கும் 5 ரூபாய் சம்பாரிச்சிருக்கீங்க. உங்க விளம்பரங்கள் எவ்வளோ திறமையா வேலை செய்யுதுன்னு இது உடனே காட்டிடும். அப்போ நாம பார்த்த இந்த முழு பயணத்தையும் ஒரு தடவை வேகமா பாத்திரலாம். முதல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தி அப்புறம் மக்கள் மனசுல பதிஞ்சு அவங்களோட என்கேஜ்மெண்ட்டை உருவாக்கி விசுவாசத்தை பெற்று கடைசியா அதை வளர்ச்சியா மாத்துறது. இதுல ஒவ்வொரு ஸ்டேஜும் அடுத்த ஸ்டேஜுக்கு ஒரு அடித்தள மாதிரி.
இறுதியா ஒவ்வொரு பிராண்ட் ஓனரும் மார்க்கெட்டரும் அவங்க கிட்டயே கேட்டுக்க வேண்டிய முக்கியமான கேள்வி இதுதான். நாம சேகரிக்கிற ஒவ்வொரு டேட்டாவும் நம்மளோட பெரிய இலக்குகளை நோக்கி நம்மள கூட்டிட்டு போகுதான்னு நாம தொடர்ந்து யோசிக்கணும். முடிவா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். உங்க கையில இருக்கிற இந்த டேட்டா எல்லாமே ஒரு கதைய சொல்லிக்கிட்டே இருக்கு. உங்க பிராண்டோட அந்த இதய துடிப்பை கேட்கவும் அதுக்கேத்த மாதிரி செயல்படவும் நீங்க தயாரா?